ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இதை அவன் இல்லாமல் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு இந்த கேக் பண்ணியிருக்கிறேன். யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். நான் பண்ணுற இந்த மெத்தடில் பண்ணினா யூஸ்வலான ரெட் வெல்வெட் கேக் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணுவாங்க. பட் நமக்கு எல்லா இடத்துலையும் க்ரீம் சீஸ் கிடைக்காது. ஈஸியாக நம்ம ஊரில் கிடைக்கிற பட்டரை யூஸ் பண்ணி பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோ எண்டில் ப்ளூபர்ஸும் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கேக் நம்ம இன்றைக்கி பாத்திரத்தில் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் அடியில் எனக்கு மணல் கிடச்சிது. பக்கத்தில் வீடு வேலையாகிட்டு இருக்கு. அதனால் அங்கேருந்து நான் மணல் எடுத்துக்கிட்டேன். மணல் கிடைக்காதவங்க உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கீழ் லேயர் உப்பு அப்படி இல்லைனா மணல் போட்டு இதை லெவல் பண்ணி விட்டுருங்க. நம்ம அவன் யூஸ் பண்ணால் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பாத்திரத்தையும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ இதுக்கு அடியில் தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்டாண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். மணல் உள்ளே போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா இது ஒரு 15 நிமிஷம் போல் மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டான கல் வச்சிட்றேன். இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கேக் பேனில் ஊற்றி நம்ம பண்ண போகிறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 6 இன்ச் அளவுக்கு பேக்கிங் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் நெய், பட்டர் அப்படி இல்லைனா ஆயில், இது 3ல் ஏதாவது கொஞ்சம் போட்டுட்டு எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ கேக் வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். இப்போ எல்லா பக்கமும் பண்ணதுக்கப்புறமா கீழே பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக வரமாவை அப்படியே அங்கங்கே டஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் கடைசியில் கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒட்டி விட்டுட்டேன். இப்போ ஓரமாக வச்சுட்டு பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையுமே மெஷரிங் கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் மெஷரிங் கப்பு இருக்கும். அதனால் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு சளிச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு பொருளை நம்ம ஏன் சளிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, கொக்கோ பவுடர்லையாக இருக்கட்டும் அப்படி இல்லை மைதா மாவில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அங்கங்கே கட்டியோ அதெல்லாம் இருக்கும். அது இருந்தது அப்படின்னா கேக்குள்ளே திட்டாக வந்துடும் வெந்து வரும்போது. அதனால் இந்த மாதிரி சளிச்சு தான் சேர்க்கணும் கண்டிப்பாக. சளிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா பவுடர் அப்புறம் சோடா உப்பு எல்லாமே அங்கங்கே ஒரு பக்கமாக இருக்கும். அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ணுறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டைக்கு பொதுவாக நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இது லைட்டான மஞ்சள் நிறம் போய் நல்லா வெளிர்ன மாதிரியான ஒரு மஞ்சள் நிறம் வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பவுடர்லாம் பண்ணலைங்க, சும்மா அப்படியே சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப்பிலிருந்து 1 கப் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க இனிப்பை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் 1/4 கப் கூட குறைய போட்டுக்கோங்க. இப்போது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பொதுவாக நீங்கள் 1/2 கப் உருக்கின வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம், வெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 கப் தயிர், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக இருக்குது.
அடுத்ததாக நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். எப்பயுமே வந்து கேக் பேட்டரை வந்து ரொம்ப கலக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நீங்கள் வந்து மாவு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் கேக் வந்து கல் மாதிரி ஆகிடும், அப்போ நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே நீங்கள் வந்து கேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக ஸ்மூத்தான பேட்டரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இதுதான் இந்த கேக்குக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நீங்கள் வந்து ஜெல் ஃபுட் கலர் கிடச்சதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேசரி பவுடர் தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படி இல்லைனா பாலில் கலந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துக்கூடாது. பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுற பேக்கிங் பேனில் ஊற்றிட வேண்டியதுதான். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த மாதிரி நல்லா காமிச்சிருக்கேன் ஊற்றுற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் இதுதான் வந்து பூரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுனா தான் கேக் வந்து கரெக்டான சாஃப்டாகவும் நல்ல அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இதை டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணும்போது அங்கங்கே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு போயிடும். அப்போ உள்ளே ஓட்டையாக இருக்காது கேக் வந்து வரும்போது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தான் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரமும் ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாகிருக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு திரும்ப மூடிடலாம். அதே மூடியை போட்டு ஏர் வந்து வெளியே போகாத மாதிரி நல்லா மூடிடுங்க. மூடிட்டு இதை வந்து ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 40 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் வேகலைன்னா திரும்ப வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 40 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கேக்கோட வாசம் வருது. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சும்மா இடைக்கிடைக்க ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாதீங்க. 40 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஒரு குச்சியோ இல்லாட்டி ஒரு ஏதாவது இந்த பணியாரம் விடுறதுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது கம்பி உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். உள்ளே கேக் வேகலினா பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ நல்லா வெந்திருக்கு, அதனால் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொருக்க காமிக்கிறேன் பாருங்கள், சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணணும். ஸோ கேக் ஆறிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி வந்து ஒரு 200 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1 ஹவர் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தது அப்படின்னா தான் க்ரீம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதை வந்து லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேசான மஞ்சள் நிறம் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து ஐசிங் சுகர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு க்ரீம் நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போ வெண்ணெய் பார்த்திங்கன்னா டார்க் மஞ்சள் போய் லைட்டான மஞ்சள் கலர் வர்றது வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு ஸ்பேட்சுலா வச்சு இதை லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கலாம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசிங் சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஐசிங் சுகர்னு கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பவுடர் பண்ண சர்க்கரை தான். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதனால் வந்து 300 கிராம் அளவுக்கு இந்த பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த பவுடர் பண்ண சர்க்கரை வந்து ரொம்ப அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா நைஸாக பொடிச்சிட்டிங்கன்னா தான் க்ரீம் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் தரன்னு நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா தரன்னு அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்து நீங்கள் அரைச்சி பீட் பண்ணிட்டீங்கன்னா க்ரீம் வந்து கொஞ்சம் தரன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு முதல்ல அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு லோ ஸ்பீட்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஸ்பீட் பண்ண வேண்டாம், ஏன்னா சூடாகும். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது, ஃபார்ம் ஆகாது. அதனால சொல்கிறேன். இப்போ திரும்ப மறுபடியும் ஒரு 2 ஸ்பூனாக போட்டு க்ரீம் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துட்டு கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இதில் இன்னொன்று பண்ணுவாங்க என்னென்னா, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விப்பிங் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, கேக் யூஸ்வலாக நம்ம பண்ணுறப்போ சேர்த்து பண்ணுவோம் இல்லையா க்ரீமு, அது கிடச்சதுனாலும் சேர்த்து பீட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா டேஸ்ட்டான க்ரீம் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சேர்த்த மாதிரி நீங்கள் பாலே சேர்த்துக்கலாம். பால் தான் எல்லாத்துக்கும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், அதனால் நான் பால் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிடைக்கல க்ரீமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. க்ரீம் தெளிவாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை கவுத்து பாருங்கள். கவுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே எல்லாம் உழுகாது. அதே மாதிரி நீங்கள் அந்த பவுலை கமுத்தி வச்சிட்டிங்கன்னா கூட 1 hour கழித்து பார்த்தீங்கன்னாலும் கீழே உழுகாது. அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா திக்காக. இப்படி இருந்ததுனா தான் க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் நான் போட்டு வச்சுட்டேங்க. போட்டது போக மிச்சம் கொஞ்சத்தை மட்டும் அந்த பவுலில் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து அவுட்டரில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. இப்போ இதெல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நல்லா ஆறியாச்சு கேக்கு. இதை வந்து டீமோல்ட் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அமுத்தும் போதே கை நல்லா உள்ளே போகுது. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு டீமோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக சூப்பராக நம்மளோட கேக் வந்து ரெடி. ஸோ இப்போ பார்க்கும்போது கலர் லைட்டாக ப்ரௌனாக தெரியும் உங்களுக்கு கேமராவுக்கு. லைட் ஆரஞ்சு வித் ரெட்டில் தான் கிடச்சிது, பியூரான ரெட் கலர் எனக்கு வந்து கிடைக்கல. இப்போ பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே, கேசரி பவுடர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட் அந்த காம்பினேஷனில் தான் கிடச்சிது, பியூரான ரெட் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. எனக்கு கிடச்சதை வச்சு நான் எப்படி இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. இப்போ பின்னாடி இருக்கிற அந்த இதையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பட்டர் பேப்பரையும் வெளியே எடுத்துடலாம். பட்டர் பேப்பரும் ஈஸியாக நல்லா ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. கேக் நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ கேக்கோட மேல் லேயர் பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரையாக இருக்கும். அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து லெவல் பண்ணிக்கணும். அப்போ தான் க்ரீம் போட்டு நம்ம அசம்பிள் பண்ணும்போது ஈவனாக வரும் கேக்கு. அதுக்காக மேல் லேயர் வந்து நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு இதை ஒரு க்ரம்ஸ் மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ கேக் அடுத்தது நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து 2 போர்ஷனாக, அதாவது 2 பார்ட்டாக கட் பண்ணிவிட்டு இடையில வந்து க்ரீம் வைக்க போகிறோம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. அவனில் பண்ணதை விட இந்த மாதிரி இதில் பண்ணதே ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி அந்த அட்டையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அடியில் அந்த க்ரீமை வந்து கொஞ்சம் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா, கேக் வச்சு நம்ம திருப்பி அப்படியே ரொட்டேட் பண்ணி நம்ம பண்ணும்போது அசையாமல் இருக்கும். அதுக்காக கீழே அப்படி வச்சுட்டு அடுத்ததாக சுகர் சிரப் வந்து மேலே இந்த மாதிரி போட்டு போகிறோம். லேயர் கேக் நீங்கள் எந்த கேக் பண்ணிங்கனாலுமே இந்த சுகர் சிரப் வந்து போடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டா சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அது இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்ததாக இடையில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் க்ரீமை போட்டுடலாம். நீங்கள் டேரெக்டாக எடுத்தும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒரு நாசில் போட்டு இந்த மாதிரி போடுறேன். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பேச்சுலாக வச்சு நமக்கு லெவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். ஸோ நான் ஒரு பர்ஃபெக்டாக கேக் பண்ணுற ஆள்லாம் கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட்டு நான் எப்படி வீட்டில் பண்ணுறேனோ அதை அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன், அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த கீழே வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மேலே வந்து 2வது லேயர் வைக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் மேலே சுகர் சிரப் வந்து வைக்கணும். சுகர் சிரப் வச்சதுக்கப்புறமா அடுத்து அகெயின் வந்து பட்டர் க்ரீமை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு மறுபடியும் அதை என்ன பண்ணுறோன்னா லெவல் பண்ணிக்க போகிறோம். இப்போ மேலே போட்டதுக்கப்புறம் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் க்ரீமை வச்சு. எனக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ கேவலமாக இருந்ததுன்னா திட்டிடாதீங்க. நான் ப்ரொஃபஷ்னல் பேக்கர்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நான் வீட்டில் ட்ரை பண்ணுறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேக்கை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கேக்கை வச்சு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சுற்றிலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் அந்த ரெட் வெல்வெட் கேக்கில் வந்து சுற்றிலும் போட்டிருப்பாங்க. அதனால் நானும் அதே மாதிரி போட்டுக்கிறேன். நான் ஒரு டிசைன் வந்து என்னோடய ஓன் டிசைன் எனக்கு போட போகிறேன். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிசைன் டாப்பிங்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சது நம்ம பண்ணிக்கலாம். அதில் வந்து இது மாதிரி தான் செய்யணும் அது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ மேலேயும் அதே மாதிரி போட்டுக்க போகிறேன்.
இது வந்து கொஞ்சம் பத்தலை, அதனால் ஃபுல்லாக ரெட்டாக இது பண்ண முடியல, அங்கங்கே லைட்டாக அந்த ஒயிட் கலர் தெரியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிராம்ஸையும் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இடையில வந்து நான் வந்து ஒரு ஹாட் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா இடையில ஹாட்டு பிரேக் ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் அந்த இடத்துல ஏர் இருந்திருக்கும் போல இருக்குது, அதனால் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஹாட் போட்டாச்சுங்க. ஹாட் போட்டாச்சு. அடுத்தது வந்து அம்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பிளான் பண்ணி அம்பு போடுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட நேம் போடலாம். ஸோ பாப்பா பேர் அவங்க அப்பா பேரெலாம் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அவங்க தான் என்னன்னாங்க, நம்ம சேனலுக்காக தானே டெடிகேட் பண்ணுறோம், அதனால் சேனல் நேமே போட்டுரு அப்படின்னாங்க. அதனால் NK அப்படின்ட்டு நிக்கிஸ் கிச்சன் போட்டாச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை. ஸோ ஓரளவுக்கு கேக் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லா தாங்க இருந்தது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து கட் பண்ணுங்கள், நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் அவங்க தான் கட் பண்ணுறாங்க. இப்போ பார்க்கலாம். சூப்பராக நல்லா சாஃப்டாக இருந்தது அப்படின்னாங்க. கட் பண்ணும்போது நைஃப் அப்படியே அழகாக உள்ள போகுது அப்படின்னாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஒரு பாத்திரத்தில் பண்ணி அதுவும் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் போட்டு அருமையான ஒரு ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், யம்மியான நம்ம ரெட் வெல்வெட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து அவன் யூஸ் பண்ணாமல் அருமையாக ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க, அதே மாதிரி இதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ப்ளூபர்ஸ் பாருங்கள். அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்.